இவர் வந்து டைவர்ஸ் கொடுக்கறது அதுக்கோ மேக்ஸிமம் விருப்பம் இல்லைங்கிறது மாதிரி தான் எனக்கு ஒரு தகவல் வந்தது. சங்கீதா அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க டிவோர்ஸ் கேட். விஜய் தரப்புலாம் ஒன்றும் கொடுக்கறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்கிறது எனக்கு வருது. ஒரு கெத்தா ஒரு தனி மனிதனாக சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் எதிர்த்து தனி மனிதனாக போராட்ட களத்தில் இறங்கி விஜய் வர்றாருன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சங்கீதா அவர்கள் வந்து 250 கோடி கேட்டிருந்தாங்க எல்லாருக்கும் சேர்த்து அப்படின்னு. விஜய் அவர்கள் சைட்ல இருந்து 35 கோடி தான் சங்கீதாவுக்கு தருவோம், குழந்தைங்களை நானே பாத்துக்கிறேன். விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் எதிர்பார்க்கலன்றாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த கூட்டத்தை விட விஜய்க்கு கூட்டம் அதிகம்ங்கிறாங்க. அப்படி இருக்கிறவர் ஆஸ்திரேலியால எதுக்கு போய் வீடு வாங்கணும் அப்படின்றது தான் கேள்வி. ஆஸ்திரேலியா வீடு, ஜப்பான்ல வீடு, அமெரிக்கா வீடு எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் தான். காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. விஜய் அவர்கள் பரபரப்பா பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கும் சங்கீதாவுக்கான டிவோர்ஸ் வந்து 20ஆம் தேதிக்கு வந்து வெளியே ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆஜராக வேண்டியது 15ஆம் தேதிக்கு, அதாவது ஜூன் 15ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்க. எதனால இந்த ஒரு விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இந்த ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு விஜய் வந்து செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு போக மாட்டார், நெக்ஸ்ட் ஒரு டேட் கேட்பார் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். காரணம் வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவரே சொல்லியிருக்கார், இது என்னோட பர்சனல் நான் பார்த்துக்கிறேன்டாரு. பட் அங்கே கோர்ட்டுக்கோ இதுக்கோ அவர் போகிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு அட்டம்ப்ட் போகணும். பட் ஆனால் என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லி இந்த பிரச்சாரம் இருக்குது, தேர்தல் வேலைகள் இருக்குது, மக்கள் சந்திப்பு இருக்குது, நிறைய வேலைகள் இருக்கும்போது வந்து இது செங்கல்பட்டு போகிற வாய்ப்புகள் குறைவுன்னு அதுதான் இன்றைக்கி அவர் போகலை. பட் அவருடைய சார்பாக அட்வொகேட் அவர்கள் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டேட் வேணும் சார் கேட்கும்போது தான் ஜூன் 15ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஜூன் 22 விஜயோட பிறந்தநாள். ஸோ இப்போ இவர் வந்து டைவர்ஸ் கொடுக்கறது அதுக்கோ மேக்ஸிமம் விருப்பம் இல்லைங்கிறது மாதிரி தான் எனக்கு ஒரு தகவல் வந்தது. சங்கீதா அவர்கள் தான் கொடுத்துருக்காங்க டிவோர்ஸ் கேட். விஜய் தரப்புலாம் ஒன்றும் கொடுக்கறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மிங்கிறது எனக்கு வருது. ஏன் சார் வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும்? ஒருவேளை இப்போ எலெக்ஷன் டைம்னால இப்போ கொடுக்காம அப்புறமா கொடுக்கலாம்னு விஜய் பிளான் பண்ணி வச்சு அப்புறமா சங்கீதா அதை உடைக்கிறதுக்காக இப்போ கொடுத்துருக்கலாம் கூட இருக்கு. ஃபேமிலி உடைக்கிறதுல என்னமா இருக்க போகுது? ஏன்னா 27 வருட வாழ்க்கை இருக்குது, 2 பசங்க இருக்காங்க. அவருக்கு ஒரு லவபிள் பர்சன் தான் அது. பட் சூழ்நிலைகள் ஒரு கெட்ட நேரம் வந்து எல்லாருக்குமே மாறும் அப்படிங்கிறதா குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு புயலை கிளப்பி விட்டாங்க. பட்டு கொஞ்சம் பேசி காம்ப்ரமைஸில் கொஞ்சம் பேர்ந்திருக்கலாம். ஏன்னா விஜய் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவருடைய அந்த மரியாதை, மாலை மரியாதை, புகழ், மக்கள் ஆதரவுலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க சங்கீதாவும் பசங்க தான் நான் நினைக்கிறேன். பட் அவரு என்ன நினைப்பான்னு தெரியாது. ஆனால் ஒரு கெத்தாக ஒரு தனி மனிதனாக இவ்வளோ கட்சிகளுக்கு மத்தியில் சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் எதிர்த்து ஒரு மனிதன் தனி மனிதனாக போராட்ட களத்தில் இறங்கி விஜய் வர்றாருன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கடலுடைய ஆழத்தை கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, அரசியலுடைய ஆழத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதை தாண்டி வர்றாரு. பல அவமானங்களை நான் கிராஸ் பண்ணி வரேங்கிறாரு. அரசியல் சார்பாக எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. அவருடைய படத்தையும் லீக் அவுட் பண்ணிட்டாங்க. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் என்னோடய வழிகள் எனக்கு தான் தெரியும். பட் இன்றைக்கி நான் தனி மனிதனாக உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பேரும் புகழும் கிடைக்கிறது நிச்சயமாக ஒன்றா இருந்து இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நான் நினச்சி பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் நான் அதை. அதனால் இந்த ஏப்ரல் 20 போல் ஜூன் 15 டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ கான்ஃபரன்ஸ் மூலமாக, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசலாங்கிற ஒரு விஷயத்தையும் அட்வொகேட் சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஓகே தான் சொல்லுவாங்க, கோர்ட்டும் நீதியரசரும் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இது கொஞ்சம் கடந்து போனால் பெட்டராக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சார், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரோடையும் எதிர்பார்ப்பும் ஒன்றா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையே இப்போது இல்லை, தோல்வியில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சங்கீதா அவர்கள் வந்து 250 கோடி கேட்டிருந்தாங்க எல்லாருக்கும் சேர்த்து அப்படின்னு. விஜய் அவர்கள் சைட்லேருந்து 35 கோடி தான் சங்கீதாவுக்கு தருவோம், குழந்தைங்களை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற தகவல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது நியாயமான ஒரு இதுவாக தான் இருக்கா? இல்லை, அந்த தகவல் வந்து ஒரு சரியான தகவல் இல்லைங்கிறது தான் எனக்கு வந்த தகவல். ஏன்னா அது விஜய்க்கு பிடிக்காதவர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தான் வந்திருக்காத. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அவருடைய அந்த சந்திப்பு நடக்கலை. அது தானாக பொருளை கிளப்பட்ட ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் நான் அதை. பட் அவங்க வந்து அந்த பணம் ஃபுல்லாகவே என்னுடைய ஃபேமிலிக்கு தான் சொல்ல, சொத்து மதிப்பை கவனிக்க கூட எவ்வளோ விஷயங்கள் வந்து சங்கீதாட்ட இருக்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு வந்து 35 கோடி தரணுன்ற நெசசிட்டி இல்லை. அவர் சம்பாரிச்சிட்ட பணம் புறமே அவருடைய சங்கீதாவுக்கு பசங்களுக்கு தான். ஸோ அதனால் இந்த நேரத்தில் விஜயே தாறுமாறாக அடித்து காலி பண்ணோம்னா மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு குறையும், மக்களுடைய ஆதரவு குறையும். பெண்கள் மத்தியில் அவ்வளோ ஆதரவு இருக்குது.
எல்லா பேருமே விஜய் விஜய் விஜய்ங்கிறாங்க. விஜய்க்கு தான் எங்கள் ஓட்டுங்கிறாங்க. ஃபேமிலியில் 5 ஓட்டுன்னா 5 ஓட்டுன்றாங்க. அப்போது இது எதிர்பார்க்க ஒரு விஷயம். நிறைய பேர் இப்போ அரசியல் கட்சியில் 2 வாரமாக தலைகீழாக மாறி போயிருக்கு களமே. விஜயை திட்டினவர்கள்லாம் விஜய் புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜய்க்கு இவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்கலன்றாங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த கூட்டத்தை விட விஜய்க்கு கூட்டம் அதிகம்ங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது எந்த தகவலும் வரலை. அவர் டிவோர்ஸ் வந்து மனு தாக்கல் அவர் பண்ணலை, இன்றைக்கி கூட பண்ணலை, டேட்டு தான் கேட்டு வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து இப்படி இந்த கோடி தான் அந்த கோடி தான் இவ்வளோ தான் தர முடியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல. அது ஒரு சரியான தகவலும் இல்லைங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு தகவலாகவும் இருக்குது. ஆனால் சார், அவருடைய பணம் அவர் சம்பாதிச்சது எல்லாமே அவருடைய குழந்தைகளுக்கு மனைவிக்கு தான் போது, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்த தகவல் கூட மனைவிக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி அப்பா அம்மாக்கே அவர் கடனாக தான் கொடுத்துருக்காரு அப்படின்றது நியூஸில் எல்லா நியூஸ் சேனல்லுமே வந்துச்சு. அது உண்மை தானே? இல்லைங்க, இப்போ வீட்டில் இப்போ நீங்களே வந்தீங்கன்னா உங்கள் அண்ணங்கிட்ட ஒரு 1000 ரூபா கடன் கொடுறாரு, அப்புறம் தரேன்னு தானே கேட்பீங்க நீங்கள். 1000 ரூபா கொடுக்குற, அடுத்த மாதம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு தான் அண்ணன் போவார் உங்கள் அண்ணன். இது வந்து யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயம். இதை சொத்து மதிப்பு காமிக்கணுங்கும் போது அந்த கணக்கு காமிக்கிறாங்க. நான் அப்பாவுக்கு இது கொடுத்துருக்கேன், அம்மாவுக்கு கொடுத்துருக்கேன், ஜேசன் செஞ்சு கொடுத்துருக்கேன், பொண்ணுக்கு கொடுத்துருக்கேன், ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத கணக்கு காமிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான். இது கொடுத்தோடனே இப்போ பார்த்தோம்னா கேட்டு வாங்கிட்டோம்ல, அவர் ஏன் கேட்கவே இல்லை? கொடுத்து எவ்வளோ வருஷக்கணக்காகுது? அவர்களுக்கு தானேங்க அது. இப்போவும் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம்லாம் கட்டி விட்ருக்காங்க, சென்னையில் நிறையா இருக்குங்க. அது கூட வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மாதம் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு 3 வேளை 6 வேளை சாப்பிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு 2 பேர் இருந்தால் எனக்கு போதும் அப்படிங்கிறாரு. ஸோ மனைவிக்கும் பசங்களுக்கும் அதனுடைய வழிமுறையில் ஏற்படுத்தியிருக்காரு. அதை இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து நான் வந்து ஒய்ஃபு கொடுத்துருக்கேன்னு சொல்கிறார், அவ்வளோதான். அதை வந்து என்ன சொல்கிறதுன்னா, அந்த ப்ரொசீஜராக போகணுன்ற ஒரு நோட்ஸ் இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக பேசுகிறது வேறு, நீங்கள் தாக்கல் பண்ணும்போது அதில் ஏதாவது குறைகள் இருக்கான்னு வேறு பார்க்குறது ரெடியாக இருக்காங்க. அதுலேயும் இங்கே ஒன்று சொன்னார் அங்கே ஒன்று சொன்னார்ல வேறு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த ஆடிட்டிங் முறையில் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுறார். நீங்கள் இப்படி சொல்லுங்கள் சார், இப்படி நீ மனு தாக்கல் பண்ணுங்க சார்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். ஆனால் இந்த வீட்டில் கொடுத்தது வந்து கடனாக கொடுத்தான்னா, சும்மா கொடுத்தான்னா, திரும்பி எனக்கு வேணும்னு சொல்லி கொடுத்தான்னா எல்லாம் ஒன்று தான். ஆனால் அவர் பார்க்காத பணமாக அதானங்க சொல்கிறாரு. மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கணும் வரல, ஒரு ரோட எனக்கு தேவையில்லை, நான் பார்க்காத பணமா, என்கிட்டயே பணம் நிறையா இருக்குது, நீ வாழப்போகிற அந்த கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையை நான் மக்களுக்கும் நாட்டுக்கு அதை செய்யணும்னு விரும்புகிறேன்னு வராருங்க. தனிப்பட்ட ஒரு மனிதன் வந்துட்டு இருக்காருங்க. இந்த எலெக்ஷனில் நீங்கள் பாருங்கள், பிரச்சாரத்துக்கு போகிற அத்தனை கட்சிகளையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் ஒரு ஏரியாவுக்கு போய் ஓட்டு கேட்க போகும்போது 15 ஃப்ளாக் பறக்குது, 15 கூட்டணியுடைய ஃப்ளாக் பறக்குது, இன்னொரு பக்கம் 10-15 ஃப்ளாக் பறக்குது. அத்தனை கொடிகளோட போய் தான் ஒரு வேட்பாளர் போய் ஓட்டு கேட்குறாரு. இங்கே விஜய் போகிற இடம்லாம் ஒரே ஒரு ஃப்ளாக் மட்டும்தான் இருக்குது, டிவியோட ஃப்ளாக். இந்த ஒரு கொடியோடு தான் மக்களை போய் சந்திக்கிறார். அப்படி இத்தனை பேர் ரவுண்டு கட்டி விஜய் எதிர்த்து நிற்கிறாங்க. விஜய் ஒரு தனி மனிதனாக போகிறார். வெற்றி வாய்ப்பு யார் கொடுன்னு தெரியாதுங்க, மக்கள் யார் கொடுப்பான்னு தெரியாது. 23ஆம் தேதி அவருடைய மனசாட்சி பிறகு யார் கொடுமோ இது போட போகிறாங்க. 4ஆம் தேதி ரிசல்ட்டு தெரிய போகுது. 4ஆம் தேதி ரிசல்ட்டு தெரிஞ்ச பிறகு யார் ஆட்சி வந்து நமக்கு தெரியாது. பட் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே சிறப்பாக செய்யணுங்கிறதா ஒரே நோக்கம். பட் இங்கே மக்கள் ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க. அது விஜய் வந்தால் சிறப்பாக இருக்குன்னு பார்க்குறாங்க. ஸோ அதனால் விஜயினுடைய வருகை சிறப்பாக இருக்குது. அதனால் இங்கே அங்கே அப்படிங்கிறத விட அந்த வழிமுறைகள் பிரகாரம் அவர் ஃபாலோ பண்ணுறாரு. சார், நீங்கள் சொல்கிறீங்க விஜய் அவர்கள் என்கிட்ட இல்லாத பணமா, என்கிட்ட நிறைய இருக்குது, என்கிட்ட இருக்கிறது மக்களுக்கு கொடுக்க வரேன்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்டவர் இது வரைக்குமே மக்களுக்கு அவருடைய சொத்துலேருந்து எடுத்து கொடுத்தது மாதிரியும் தெரியல. அப்படி இருக்கிறவர் ஆஸ்திரேலியாவில் எதுக்கு போய் வீடு வாங்கணும் அப்படின்றது தான் கேள்வி. ஆஸ்திரேலியா வீடு, ஜப்பானில் வீடு வாங்கினார், அமெரிக்கா வீடு எல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் தான். நமக்கு வந்து இந்த தகவல் வரலை. அங்கே போய் வாங்குறாரு அப்படின்னா இருக்கிற நிறைய பேருக்கு எல்லா வெளிநாட்டிலையுமே வந்து இடங்கள் இருக்குது, வீடு இருக்குது. நம்ம அஜித் அவருக்கு துபாயில் வீடு இருக்குது. ஸோ 9 தடவை இப்போ துபாயில் வாங்கியிருக்காங்க. ஏன் வாங்கினான்னு கேட்க முடியுமா நீங்கள்? சார், அவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து நான் தருவேன்னு சொல்லலைல்ல சார். அரசியலுக்கு வந்து விஜய் எல்லாமே இருக்குது, எல்லாமே மக்களுக்கு தானே சொல்லலை, சொல்லி தராமல் இருந்தது. விஜய் கூட நான் சம்பாரிச்சது பூரா மக்களுக்கு அவர் சொல்ல கிடையாது. ஆனால் என்ன செஞ்சார்னு கேட்டிங்க இல்லையா? சத்யராஜுடைய பையன் சிபிராஜ் இருக்காருல்ல, அவங்களுடைய சிஸ்டர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு. நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். புயல் நிவாரணம் வரும்போது பல கோடி கொடுத்துருக்காரு. வெள்ளம் அடிச்சுட்டு போகும்போது 5-6 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. அந்த வாரதா புயல் ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே நிறைய பேருக்கு விஜயுடைய விலையில் உணவும் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய தமிழ் திரையுலகத்துக்கு அந்த கொரோனா பீரியடெல்லாம் வரும்போது 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுக்கப்பட்டது. அரிசி, பருப்பு, அது ஏகப்பட்டது கொடுத்துருக்காரு.
நீங்கள் கடந்த இதில் ஒரு 5 வருடத்துக்கு முன்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்த லிஸ்ட்டே இருக்குது. நீங்கள் ஒரு மனிதன் சம்பாதிக்கிறத பூரா எல்லாத்தையுமே கொடுத்துட்டா அப்புறம் அவங்களுக்கு ஃபேமிலிக்கு ஒன்று வேண்டாமா? பட் இங்கே எதுக்குன்னா அவர் சம்பாரித்து அவர் வச்சுருக்கார், நான் பணத்தை வந்து கொள்ளையடிக்க நான் வரலை, எனக்கு பணம் பார்த்துட்டேன், நான் சம்பாரிச்சிட்டேன், எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் நான், அவருடைய ஃபேமிலி சர்க்கிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதன் மூலமாக நான் நாட்டுக்கு நல்லது பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இதே செய்வேன்னு சொல்லி தேர்தலை கொடுத்துருக்காரு. அது எப்படி செய்ய முடியும்னு கேள்விக்கு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு நீங்கள். அதனால் மக்கள் பணத்தை மற்றவர்கள் கொள்ளையடிப்போது நான் கொள்ளையடிக்க வரவில்லை, செய்யவும் மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இவர் இருக்கிற பணங்கள் வச்சாலே நீங்கள் போதும் 10 தலைமுறைக்கு வாழ்ந்துட்டு போகலாம். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அதை விட சொத்து நிறையா இருக்குது அவருக்கு. அதனால் நான் சம்பாரித்ததை நான் கொடுக்கணுங்கிற நோக்கம் அவருக்கு இல்லை. ஆனால் நிறைய செய்திருக்காரு. நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் பல வீடியோக்குள்ளே பார்த்தா தெரியும். சார் அதே போல் விஜயோடைய மனைவி சங்கீதா சொல்லியிருக்காங்க 250 கோடி வேணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேக் நியூஸ்னால் இது வரைக்கும் வந்ததாக இருக்கட்டும் 35 கோடி தரேன் அப்படின்னு இருந்தாலும் விஜய் அவர்கள் 250 கோடி தந்துருவாரா சங்கீதாவுக்கு கேட்ட உடனே? அதாவதுங்க அவங்க எவ்வளோ கேட்குறாங்க, இவர் எவ்வளோ தரோம் கோர்ட்டு தீர்மானிக்கும். கோர்ட்டில் முறைப்படி போய் அவங்க நான் பசங்களை பார்க்கணும், எனக்கு வேணும், இதுக்கு பிறகு வேணும் அப்படிங்கிற ஏன்னா கோர்ட்டுக்கு போயாச்சு. ஸோ அந்த வழிமுறையில் பின்பற்றுவாங்க. அதுக்கு தான் அட்வொகேட்ஸ் இருக்காங்க. வழக்கறிஞர்கள் சங்கீதா தரப்பில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விஜய் தரப்பில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கோர்ட்டு 2 தரப்பையுமே கேட்டு சரியான முறையில் நீதியரசர்கள் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாருங்கிறத பொறுத்து இவர்களுடைய வாக்குவாதங்களை பொறுத்து தான் அது வரும் நமக்கு. அதனால் இவரை பொறுத்த மட்டுமே நான் சம்பாரிச்சது வச்சது எல்லாமே என்னுடைய ஃபேமிலிக்குன்னு தான் விஜய் சொல்கிறார். ஒரு பிரச்சனை வரக்கூடாது, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்போ ஃபேமிலிக்குள்ளே வந்துருச்சு, ரைட். மற்ற தகவல் நீங்கள் சொன்னது மாதிரி 250 கோடி கேட்டாங்க, 35 கோடி கேட்டாங்கன்ற தகவல் எனக்கு இந்த தகவல் வரலை. வந்தால் தான் நான் சொல்ல முடியும் அடிச்சு. நான் விசாரிக்கிற வரைக்குமே அப்படி ஒரு செய்தியில் இல்லைன்ற தகவல் எனக்கு வருது. அது பட் அதனால் அது உண்மை செய்தா பொய் செய்துங்கிறத நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருடைய கருத்து. விஜய் விமர்சனம் செய்கிறோம் அவருடைய சொந்த கருத்துக்கள் தான் அது. அதை நம்ம ஒருத்தர் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய கருத்துக்கள் என்ன அதை தான் சொல்ல முடியும் நம்ம. அதை அதனால் கோர்ட்டு என்ன சொல்லுதோ நீங்கள் 250 கோடி ரூபா சங்கீதகர் கொடுங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாரு. இல்லை நீங்கள் என்ன பண்ண முடியும்னு கேள்வி கேட்டதுன்னா நான் பசங்களை நான் பார்த்துக்கலாம் செஞ்சலாம், நான் எனக்கு விருப்பம் இல்லை, ஃபேமிலி ஒன்றா இருக்கேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதுக்கு மீறி நான் போய் தான் தீர்வேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி விஜய் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த ஒரு கிரேஸ், அந்த மக்கள் ஆதரவு, அவருடைய போகிறது வர்றதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கீதவர்கள் மனசு மாறினாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் நான் நினைக்கிறேன். அது மாறுவாங்களா மாற மாட்டாங்கிறது அவருடைய மனசை பொறுத்து தான் இருக்குது. மாறி திரும்பி பிரச்சனை வராத வீடு கிடையாது. சேர்ந்து விஜய், ஜேசன் சஞ்சய், திவ்யா சாஷே அண்ட் சங்கீதா 4 பேர் ஒன்றா. சங்கீதா அவர்கள் மனசு மாறுறதை பற்றி பேசுகிறீங்க. விஜய் அவர்கள் சைடு எப்படி இருக்காங்கன்றதும் நமக்கு தெரியாது இல்லையா? சங்கீதா டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதையும் நம்ம பார்க்கணும். அதுதான் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அவங்க. அது ஒரு நடிகைன்னு சொல்கிறாங்க, தேவைப்பட்டால் பேர் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதான் சொல்லலை, பிரச்சனை வந்துருச்சு. ஸோ விஜய் தரப்பில் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் சங்கீதா தரப்பில் ஒரு விஷயத்தை போனதுக்கு அப்புறம் தான் இங்கே கேள்வி வரும்போது விஜய் தரப்பில் ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதற்கு முன்பாகவே ஒரு சினிமா நடிகர், பிரபலமானவர், உச்சத்தில் இருக்கார், ஒரு மாஸ் கிரேஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வேண்டப்படாதவர்கள் சில பேர் அழுத்தமாக சொல்லுவாங்க. நான் இந்த ஊரில் இங்கே பார்த்தேன், அந்த ஊரில் அங்கே பார்த்தேன் அப்படிலாம் சொல்ல தான் செய்வாங்க. அதையும் தாண்டி தான் கடந்து போகணும். ஒரு ஸ்டாரோட ஒரு லைஃப் நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க, லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க சங்கீதா அவர்கள். ஸோ அதனால் யார் தவறுதல் சொன்னாலும் இல்லை நீங்களே கண்ணால் பார்த்தீங்களான்னு நமக்கு தெரியாது வேறு. அப்படி இருந்தால் நீங்கள் வெளிப்படையாக சொல்லலாம். அது கண்டிப்பாக விஜய் விளக்கம் கொடுத்து தான் தீரணும். அது கொடுக்காமல் இருக்க முடியாது. அவர்கள் தவிர நீங்கள் குற்றவாளின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் குற்றவாளியாக குற்றம் இல்லையாங்கிறத விஜய் தரப்பில் சொல்லணும். கண்டிப்பாக அந்த கோர்ட்டு வரும்போது சங்கீத தரப்பில் கேள்விகள் கேட்கும்போது ஒரு விஷயம் சொல்லும் போது விஜய் கண்டிப்பாக ஒரு பதில் சொல்லுவார். சார் இன்னொரு விஷயம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வெளிநாட்டிலலாம் அதிகமாக சொத்து சேர்க்குறாரு, சொத்து வாங்கி போடுறாரு, இந்தியாவில் இருக்கிற சொத்தெல்லாம் விற்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த ஜீவனாம்சத்தை கொடுக்கணுமே அதை தடுக்கிறதுக்காக தான் வெளிநாட்டிலலாம் சொத்து வாங்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. எங்கே சொத்து வாங்கினாலுமே அந்த சொத்துல பங்கு இருக்குமா? சங்கீதா இன்னும் டைவர்ஸ் வாங்கிட்டு போகலை. இப்போ எந்த நாட்டில் வாங்கினாலுமே சங்கீதாக்கு அதில் ஷேர் வரும், வராமல் இருக்க முடியாது. யார் பேரில் வாங்கினா என்ன? அப்போ இங்கே இருக்கிற சொத்து விற்கிறாரு அப்படின்னா இன்றைக்கி அவர் தனி ஜெட்டில் போயிட்டு வர்றாரு. செலவுகள் என்ன ஆகுது? போயிட்டு வர செலவுகள், இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறதுன்றத சுமார் 2 மாநாடு போட்டாங்க இல்லையா? தேர்தல் பரப்புரை பண்ணுறது பல ஊர்களுக்கு போனாங்க. இவ்வளோ செலவுகள் இருக்குது இல்லையா? அதை என்ன பண்ண முடியும் நீங்கள்? அப்போ வாங்கி போடுறதே ஒரு அவசரத்துக்கு தான்.
ஒரு இடம் வாங்குறோம்னா ஒரு அவசரத்துக்கு தான். இப்போ நகைகள் சில பேர் பெண்களோ வீட்டிலே வாங்கி போடுறாங்கன்னா அவசரத்துக்கு பணம்னா எங்கேயோ அடகு வச்சு திரும்பி எடுத்துட்டு செலவு பண்ணுவாங்க, பணம் வந்து திருப்பிடுவாங்க. இது இயல்பு, எல்லா ஃபேமிலியும் இயல்பு. இது அந்தந்த ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி நடக்கும். இப்போ அஜித் கூட தான் 50 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. எதுக்கு வாங்கியிருக்காரு? கார் ரேஸில் யூனிட்டுக்கு எனக்கு தேவைப்படுது, வாங்கியிருக்காரு. அதை கேட்க முடியுமே? 50 கோடி கடன் என்ன வந்து சாலினி கேட்க முடியுமா? பட் ஒரு இடம் இருந்ததுன்னா இடத்த விற்று வாங்கிட்டு போவார். அவர் அதை விரும்பலை. விஜய் என்ன பண்ணார்? இடம் வாங்கி போட்டிருக்கேன், அதை விற்று என்னோடய அரசியல் செலவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன்றது. அதனால் இதை விற்று வெளிநாட்டில் போய் எங்கே வாங்கினாலுமே நீங்கள் அமெரிக்காலே இடம் வாங்கினா கூட அதில் சங்கீதாவுக்கும் கண்டிப்பாக ஒரு ஷேர் வரும். டிவோர்ஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் சங்கீதாவரோ விஜயானு போனதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் வாங்கிக்கலாம் உங்கள் பேரில். பட் இன்றைக்கி எல்லாத்துக்குமே விஜய் எங்கே வேணாலுமே சங்கீதா பசங்களுக்கும் ஒரு பயம் விஜய் சொல்லி தான் தீரணும். அதை நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.